இதில் எப்படி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் உங்கள் ரிஷிகேஷ் தமிழ் கேமிங். நம்ம இந்த வீடியோவில் எப்படி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கரீனா ஃப்ரீ ஃபயர் விளாட போகிறோங்க. ஃப்ரீ ஃபயரில் வந்து நிறைய அப்டேட் விட்டாங்க. நான் அதெல்லாம் ஒன்று கூட சத்தியமாக பார்க்கல. இப்போ தான் வந்து பார்க்க போகிறேங்க. இது எவ்வளோ நேரம் ஓடுன்னு தெரில. ஸோ எவ்வளோ நேரம் என்னால் விளாட முடியும், சார்ஜ் முடிகிற வரைக்கும் விளாட்றேங்க. இப்போ வந்து சார்ஜ் வந்து 17% தாங்க இருக்குது. சரி, அது முடிகிற வரைக்குமே நான் விளாண்டுட்டு போடுறேங்க. லாக் அவுட் கொடுத்துருவோம். இது டோபியில் இருக்குது. இது எங்கள் அண்ணன் ஐடி, என் ஐடி கிடையாது. ஓகே, வெளியே போயிடும். திருப்பி ஒன் மோர் சொல்லிக்கிறேன். வெல்கம் டு ரிஷிகேஷ் தமிழ் கேமிங். ஆஸ்ட்ரி, மை நேம் இஸ் ஆஸ்ட்ரி. ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் விளையாட போகிறோம். நம்ம விளையாட்டில் அவ்வளோ ஒன்றுமே கிடையாது. சும்மா எத்தனையாக தான் வச்சுருப்பேன். பாய்ஸில் ஒரு 5 கேரக்டர் இருக்கும், கேர்ள்ஸில் ஒரு 3 கேரக்டர் இருக்கும், அவ்வளோதான். அப்புறம் பிஆர் வந்து இப்போது கோல்டில் இருக்கேன், சிஎஸ் சில்வர் 3ல் இருக்கேன். சிஎஸ் நம்ம ஏற்றணும். ஆனால் நான் தனியாக விளாடுறேன். பிஆர் எனக்கு வேணாம். நம்ம இப்போது இறங்கிடுறாங்க. இல்லை சிஎஸ் அங்கே போட்டு இன்னைக்கு இறங்குறோம். சூற மாசம் ஏறணும். சூற மாசம் இன்னைக்கு அடிக்கிறோங்க. சூற மாசம் அடிக்கிறோம். ஆக்சுவலி இது விளாண்டே ரொம்ப நாள் ஆச்சு கைஸ். ஃப்ரீ ஃபயர் விளாண்டே ரொம்ப நாள் ஆச்சு. இந்த கரீனா பேரை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு கைஸ். இன்னைக்கு எப்படி இருக்குது தெரியுமா, ஒரு பல நாள் கிழமை இப்போது நினைவாக்குற மாதிரி இருக்குது கைஸ். இது 2வது மேட்சான்னு தெரில. இப்போ இந்த கேம் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் கூட இன்னும் ஸ்டார்ட் ஆகல கைஸ். எவனோ கேவலமான ஒரு பவர் போட்டான். ஐயோ, அடிக்கிறான் கைஸ். ஐயோ, அடிக்கிறானுங்களே கைஸ். விளாண்டே ரொம்ப நாள் ஆச்சு கைஸ். சத்தியமாக ஒன்றுமே தெரில கைஸ். ஒன்றுமே புரியல கைஸ். மெடிக்கேட் மட்டும் போட்டுவோம். சிலது மட்டும் தெரியும், மாறிடுச்சு எல்லாம் கைஸ். புதுசாக இதெல்லாம் வந்திருக்கான். சத்தியமாக எனக்கு தெரியாது. எப்படியோ நம்ம பக்கத்தில் இந்த போட்டார். ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம என்னது இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. காசு நல்லா இருக்குது. எல்லாம் தரமாக கொடுத்துருக்காங்க. எனக்கு சத்தியமாக இப்போல்லாம் இருக்குன்னு தெரியவே தெரியாது. ஃப்ரீ ஃபயர் தெரியும், இந்த மாதிரி அப்டேட்லாம் விட்டுருப்பாங்க. சத்தியமாக எனக்கு தெரியாது கைஸ். ஃபஸ்ட் டைமாக ஃப்ரீ ஃபயர் விளாட்றேன். அதான் நான் ஓல்டு பிளேயர் தான். நான் வந்து மரணமாக அடிப்பேன் கைஸ். தெரிக்க விடுவேன் கைஸ். என் அடியெல்லாம் நீங்கள் ஓட்டில் பார்த்ததில்லைன்னு நினைக்கிறேன். பார்த்துருக்கா கன்ஃபார்ம் வாய்ப்பே இல்லை. அடிக்கிறானே சாவிட அவனே இந்த செத்தராசா. மெடிக்கெட் போட்டு கொடுத்தேன். மெடிக்கெட் போட்டு
கவலைப்படுற ஓரம் 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 செம்ம அடி இவனுக்கு சுத்தமாக எனக்கு எப்படி விளாட்றதுன்னு கூட தெரியாது. ஃப்ரீ ஃபயர்னா வந்து ஃபஸ்ட் டைமாக தெரியும். ஓ ஆஸ்ட்ரி ஆஸ்ட்ரி கைஸ் ஆஸ்ட்ரி வெஸ்ட் வாங்கியோம் வெஸ்ட்டு ஹெல்மெட் பேக் லெவல் ஆகியாச்சு. வாங்க கைஸ் போலாம் 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 போலாம். வணக்கம் 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 அப்படின்னு ஒரு வணக்கத்தை போட்டு உள்ளே போயிடலாம். ஓகே ஓகே கைஸ் இப்போ வந்தேன்னா சோலி முடிஞ்சு. நெக்ஸ்ட் மேட்ச் பாருங்கன்ட்டு ஒருத்தன் லூட் எடுத்தாலும் செத்தாங்க. அது போன மேட்ச் அப்படி ஆயிடுச்சு. இந்த மேட்ச் தப்பாது தப்பாருன்னா அப்படிங்கிற மாரி தான். தப்பாது கைஸ். ஊற விட்றோம் நம்ம விட்றோம். ஏன்டா சுட்டுக்கிட்டே இருக்கீங்க சனியை முடிச்சோம். சுட்டுக்கிட்டே இருக்கேன் காது வெறுப்பாக இருக்குது. கைஸ் வரான் பூச்சாண்டி செத்துறாதரா. கைஸ் ஒருத்தனா இருக்கான். டே அடிச்சிடா. அடிச்சிட்டாங்க. சும்மாவே விடக்கூடாது. நான் அடிச்சேன், நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஏதோ பாருங்கள். ஆனால் ஒருத்தனுக்கு செம்ம டேமேஜ் கொடுத்து அடிக்க முடியாமல் போச்சு கைஸ். அதான் கொஞ்சம் வெறுப்பாயிடுச்சு கைஸ். எல்லாரும் சொல்லுங்க கைஸ், அப்போ தான் எனக்கு பவர் வரும். ரிஷிகே பயலுக கொடுருமா அப்படின்னு சொல்லுங்க கைஸ். அப்போ தான் எனக்கு பவர் வந்து நான் சூப்பராக அடிப்பேன். அப்புறம் பார்க்குறவங்களாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் ரொம்ப முக்கியம். இது லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் ஒரு நீங்கள் அது கொடுத்தா மட்டும்தான் என்னால் ரெகுலராக வீடியோஸ் போட முடியும். ஸோ தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள் ப்ளீஸ்.
கைஸ் தப்பு பண்ணிட்டேன் கைஸ். தப்பு பண்ணிட்டேங்க. சாரி, மன்னித்து கொள்ளவும். இந்த மேட்ச் என்னால் ஆட முடியல. அடுத்த ரவுண்டு இப்படியே தான் சொல்கிறான், ஆனால் அடிக்க மாட்டானேப்பா அப்படின்னு நினச்சிடாதீங்க. அது மட்டும் கிடையாது, இப்போ நான் வெறியில் இருக்கேன். அவ்வளோ வெறி மாப்பிள்ளைங்கிற மாதிரி வெறியில் இருக்கேன். இப்போ போய் அட்டின்னு அடிக்கிறோம், மேட்சை பிடிக்கிறோம். அட்டின்னு அடிக்கிறோம், மேட்சை நம்ம கையில் பிடிக்கிறோம். இதுதான் என் கூட இருக்கவங்களாம் பாட்டாக இருந்தாலும் நான் பாட்டாக இருக்கக்கூடாது கைஸ். அது ரொம்ப முக்கியம். செஞ்சு போட்டாங்க. அரெஸ்டானுங்க. அதனால இந்த மேட்ச் ஆட முடியாது. இன்னும் 3 பேர் இருக்காங்க. கன்ஃபார்ம் இந்த மேட்ச் ஆட முடியாது. அடுத்த ரவுண்ட் தான் ஆட முடியும். சரி, அடுத்த மேட்ச் தான் ஆட முடியும். முடிச்சானா இன்னொரு சூப்பரா ஏறினானா மண்டையில் போட்டுருவோம். ஐ எம் பேக். வாட் மீனிங் என்ன? ஒன்றுமே புரியல. என்ன கைஸ், வருவானா வரமாட்டானா? இன்னொருத்தன் வருக்குன்னா அந்த ஓரத்தில் 2 பேர் சுற்றி அழைச்சிட்டாங்க. முட்டஞ்சு போச்சு கைஸ். நல்லா தான் கைஸ் ஆடினேன். பார்க்குறேன் ஒழுங்காக ஆடல. ஸோ இருக்குது கைஸ். ஐயோ, ஓகே கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஓ 13% ஆகுது கைஸ். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். இதில் யார் எப்படி ஆடினான்னு மட்டும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. அப்புறம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க நண்பீஸ். ப்ளீஸ் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் ரொம்ப முக்கியம். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதோட நான் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஏஎஸ் ரிஷிகேஷ்.